ஸோ இந்த கொழுப்பு வந்து சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிக்குதுன்னா we are really we need to know, we need to put a stop to the cycle. இல்லைன்னா அது ஆஃப்டர் ஆல் ஒரு ஆப்பிளோட கேலரிஸை தான் நீங்கள் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஸோ நேற்றுக்கு சாப்பிட்ட அந்த 2 ஸ்லைஸ் பீட்ஸா எப்போ பேர்ன் பண்ண போகிறோம்? குழந்தைக்கு 80% சான்ஸ் ஆஃப் பீயிங் ஓவர்வெயிட் or obese இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸ் does play a role. However, ஜெயா தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். டாக் ஸ்டோக் நிகழ்ச்சிக்காக நான் பூர்ணிமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் பருமன் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடல் பருமன் எதனால வருது, அதுக்கான தீர்வுகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, அதை பத்தி பேசுறதுக்காக ப்ரோமெட் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி நம்ம இடையே இருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். டாக்டர், நீங்க இப்ப இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க மருத்துவம் படிக்கணும்னு ஏன் நினைச்சீங்க? குறிப்பிட்டு இந்த உடல் பருமன் சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? எவ்வளவு வருஷமா இந்த துறையில இருக்கீங்க? நான் வந்து எம்டி இன்டர்னல் மெடிசனில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன். சென்னையில் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அமெரிக்கா போனேன். யூஎஸில் வந்து எம்டி இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன். அதுக்கப்புறமா மெயினாக வந்து அவுட் பேஷண்ட் ப்ராக்டிஸ், அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்னல் மெடிசன் வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அங்கே வந்து வி சி எவ்ரி திங், எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கணும், ரைட்? ஸோ ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், பிரெயினாக இருக்கட்டும், இந்த ஆர்கன்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த ஓவரால் ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அவுட் பேஷண்ட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். அண்ட் லாங் டர்மாக வந்து நாங்கள் அவங்கள மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா, ஒரு டயபிட்டிஸ், ஒரு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், லாங் டர்மாக லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றுறது, எந்தெந்த மெடிசன்ஸ் கொடுக்குறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி ஃபேசினேட்டட் வித் திஸ். ஸோ அதனால் அதே ஸ்பெஷாலிட்டியில் தான் நான் கண்டினியூ பண்ணேன். அண்ட் ஆஸ் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங், முன்னாடி வந்து சரி ஒரு காஃப் ஒரு கோல்டு உடனே மெடிசன்ஸ் கொடுப்போம். பட் போக போக தான் வி ரியலைஸ்ட் தட் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால ஒரு பர்சனோட டிசீஸ்க்கு நாங்கள் எவ்வளோ வந்து சேஞ்ச் கொடுக்கலாம். ஸோ அது டயபிட்டிஸாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர், எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ ஸ்லோவாக அதில் எனக்கு ஒரு பேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படி டயட்டோ, எக்ஸசைஸ், ஸ்லீப் இதெல்லாம் வச்சு ஹவு டு யூ மாடிஃபை த டிசீசஸ். டாக்டர், முதல்ல அந்த ஒபிசிட்டி உடல் பருமன்னா எங்கேயாவது யாரோ ஒருத்தருக்கு தான் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ நிறைய கேட்குறோம். அதுவும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களிருந்து வயதானவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒபிசிட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? இப்போ இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வரைக்கும் என்ன காரணம் ஒபிசிட்டி? ஸோ நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இந்தியன் டயட் இஸ் வெரி ஹெல்த்தி. மில்லட்ஸ், இந்த சிறுதானியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைஸ். ஒயிட் ரைஸ் எல்லாம் அப்போது அவ்வளோ இருக்காது. மோர் ஆஃப் தீஸ் ப்ரௌன் ரைஸ், கவுனி அரிசி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம டயட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்தி டயட். நாட் ஓன்லி தேட், எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா மோஸ்ட் இடத்துக்கு நடந்து போவோம். அண்ட் அதே மாதிரி சமையல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிக்ஸி ஒன்றும் போட மாட்டோமே. நம்ம கிரைண்ட் பண்ணுறது எல்லாமே கையோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் வந்து இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் பண்ணுறது, வீட்டில் முறுக்கு பண்ணுறது, இதெல்லாம் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் தான் இருக்கும். திவாலியோ பொங்கலோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வாரம் ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டே பார்ட்டினா வீட்டில் ஒரு கேக்கு, ஸ்கூலில் ஒரு கேக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்து காமன் ஆயிடுச்சு. அதுலேயும் ஒர்க்கிங் விமன் அண்ட் மென் ஃபேமிலிஸ், யங் ஃபேமிலிஸ் வித் பயங்கர பிஸி கரியர்ஸ். ஸோ உடனே வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது, வீட்டுக்கு உடனே டெலிவர் ஆகிறது. ஸோ ஆல் தீஸ் ஹேவ் இப்போ ரொம்ப காமன் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஃபுட் அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோ ஆக்சசிபிளாக இருக்குது நம்மளுக்கு இப்போல்லாம். டாக்டர், பொதுவாக அந்த பிஎம்ஐ லெவல் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடல் ஏதாவது அக்கறை செலுத்துகிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறதுல அக்கறை செலுத்துகிறவங்க, இவங்க தான் வந்து பிஎம்ஐ லெவல் வந்து பார்ப்பாங்க, அத்லெட்ஸ் இவங்கெல்லாம். ஆனால் பொதுவாக இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் பார்க்கும்போது போனோன்னே உங்கள் பிஎம்ஐ லெவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மட்டும்தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை சாதாரண மக்களுமே அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதா? ஸோ பிஎம்ஐ
மீன்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுன்னா நம்மளோட ஹைட்டுக்கு நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்கணும். இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் ஃபார்முலா. கூகுளில் நீங்கள் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லைன்னா பிஎம்ஐ அப்படின்னு போட்டாலே யூல் கெட் அ ஃபார்முலா, மேல் ஃபீமேல். அதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் ஹேவ் டு என்டர் நம்மளோட வெயிட் அண்ட் ஹைட் என்டர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடும். ஸோ இந்த நம்பர் வச்சு தான் ஒரு பர்சன் வந்து ஒபீஸா இல்லையா அப்படின்னு இருக்கும். ஸோ ஒபிசிட்டி பற்றி பேசணுன்னா லெஸ் தென் 25 இஸ் கன்சிடர்ட் நார்மல். சரிங்களா? 25 to 30 is considered overweight. More than 30 is called obese, and 33 மேலனா morbidly obese. Now in the gradation, right, 25, 30 இதெல்லாமே வந்து has been calculated based on research studies, and in the research studiesல மெயினாக Caucasians யூஸ் பண்ணி இந்த ஸ்டடீஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த நம்பர்ஸ் அப்படியே வந்து நம்ம ஏஷியன் கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ணுறது இஸ் ஆக்சுவலி ராங். ஏன்னா நம்ம ஓவரால் பார்த்தோன்னா த ஏஷியன் கம்யூனிட்டி வி ஆர் ஸ்மால் மேட். ஸோ நம்மளோட பிஎம்ஐ அதே சார்ட்ஸில் காக்கேஷியன்ஸ்க்கோ ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனுக்கோ கொடுக்குற பிஎம்ஐயும் அதே டேட்டாவை வந்து நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி நம்ம இந்தியன் பாப்புலேஷன் நிறைய ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்டடீஸ் ஆர் பீங் டன் இன் த இந்தியன் பாப்புலேஷன். ஸோ இப்போ வர ரீசர்ச் ஸ்டடீஸில் எல்லாம் வாட் இட் ஷோஸ் இஸ் நம்ம ஊருக்கு பிஎம்ஐ ஆஃப் 23 and above itself is considered overweight. So I think this is a very important thing. ஈவன் சில்ட்ரன் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து ஒரு காக்கேஷியன் புள்ள அளவுக்கு ஹைட்டாக இருக்கட்டும் வெயிட்டாக இருக்கட்டும் we are all small made. சேம் திங் அப்ளைஸ் ஈவன் நம்ம அடல்ட்ஹுட் போனதுக்கு அப்புறமா கூட the same thing applies. I think that's probably the first thing we need to remember. Second thing, வெயிட்டாக இருக்கட்டும் பிஎம்ஐயாக இருக்கட்டும் they're just a number. ஸோ அந்த நம்பர் மேலே நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, அல்டிமேட்லி when we are looking at weight நம்ம ஏன் இவ்வளோ கவலைப்படுறோம்? two most common reasons. ஒன்று வந்து ஹெல்த்து, ஒன்று வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் ப்ராபப்ளி த டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் ஜஸ்ட் லுக்கிங் அட் வெயிட் ஆஸ் அ நம்பர், நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்னா தி அமௌண்ட் ஆஃப் ஃபேட் கண்டென்ட் இன் அவர் பாடி. ஸோ பிஎம்ஐ அப்படி பார்த்தோன்னா இட் கேன் கிவ் யூ அ ராங் நம்பர். ஏன்னா இட் டசன்ட் டேக் மசிலை வந்து இட் டசன்ட் டேக் இன் டு அக்கவுண்ட். பட் அதே மாதிரி மசில் அண்ட் ஃபேட் காம்போசிஷன், ஒரு பர்சனுக்கு எவ்வளோ மசில் இருக்குது எவ்வளோ ஃபேட் இருக்குது, தட் இஸ் த ட்ரூ வே டு ஃபைண்ட் அவுட். பட் அதுக்கு வந்து டெஸ்ட் ரொம்ப பிகர் டெஸ்ட் யூ ஹேவ் டு டூ லைக் அ டெக்ஸா ஸ்கேன், போன் டென்சிட்டி பார்த்து அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் கிவ்ஸ் யூ அ வேக் ஐடியா. பட் அந்த நம்பரை வச்சுட்டு வி ஷுட் நாட் கெட் டூ ஃபோக்கஸ்ட் அண்ட் வரி அபவுட் எனக்கு ஒரு 1 கிலோ ஏறி இருக்குது 1 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. டாக்டர், பொதுவாக இப்போ குழந்தைங்க அப்படின்னு எடுத்துட்டாலே நல்லா கொழுன்னு இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா? ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்களே வந்து உடல் பருமனோட கஷ்டப்பட்டதை நம்ம நிறையா பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான விஷயம் அப்படி நம்ம குழந்தைங்களை பார்க்குறது? எவ்வளோ வெயிட் இருக்கலாம், அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். Childhood obesity, I think it's a very sad thing, to be very honest with you. Childhood obesity பயங்கர இன்க்ரீஸில் இருக்குது. Again, going back to my school days or even before that, கிளாஸில் ஏதோ 1 or 2 children used to be overweight or even obese for that matter. இப்போ நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஒரு காமன் பிளேஸ் ஆயிடுச்சு. This is very sad, especially with our Indian genetics. We already know that நம்ம Indian geneticsனால we are also prone to more diabetes or heart disease. ஸோ இந்த கொழுப்பு வந்து சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிக்குதுன்னா we are really starting the risk factors for all these diabetes, heart problems, strokes, இது எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. அகேன் சில்ட்ரனும் அடல்ட்ஸ் மாதிரி தான். ஏன் சடனாக சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இப்போ ஜாஸ்தி ஆகுது? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி all the same reasons, the access to food, the inactivity, video games, constant video games or screen, TV, ரொம்ப இதெல்லாம் accessible ஆயிடுச்சு. முன்னாடி ஞாபகம் இருந்தால் தூர்தர்ஷனில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும், அந்த சண்டேக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அது இல்லை. so many OTT platforms, so many video games, இது எல்லாமே has become a big issue. முன்னாடி வந்து ஸ்ட்ரீட்டில் போய் விளையாடுறது இஸ் வெரி ஈஸி. கிரிக்கெட் விளையாடலாம் இல்லை, பட் இப்போ அதுவும் டிராஃபிக்னாலேயோ இல்லை சேஃப்டினாலேயோ அதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரியலி ஆடிங் டு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. என்ன சாப்பிடலாம், என் பிள்ளை என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐ ரிமெம்பர் ஒன் இன்சிடெண்ட்.
ஒரு குட்டி பாப்பா பயங்கர எக்ஸைட்டட் ஓடிட்டே இருந்துச்சு. இ வில் வெரி ஹாப்பி. அவளாக எடுத்து ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க அம்மா வந்து இதை சாப்பிட்டா உனக்கு வயிறு முட்டுடுன்னு சொல்லிட்டு கையிலேருந்து பனானா எடுத்து பீட்சா ஸ்லைஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் வெரி ஷாக்கிங் டு மீ. Banana is such a much more nutritious meal for the child. அப்படிதான் ஒரு பனானா சாப்பிட்டு அவளுக்கு பசி எடுக்கலனாலும் it is way better than eating the pizza with the cheese and the processed food. So I think that it comes because அந்த மதருக்கும் அந்த எஜுகேஷன் இல்லை, அந்த அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு குழந்தைய பார்த்தா நல்லா சப்பியாக இருந்ததுன்னா தட்ஸ் குட் அப்படின்னு நினைக்கிறது. நிறைய பேர் நம்ம பார்ப்போம் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னென்ட் உமன் மதருக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா குழந்தை கொஞ்சம் பெருசாக தான் வில் பி பார்ன், பட் அதனால கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் அபவுட் அந்த அம்மாக்கும் ஃபேமிலிக்கும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர், ஆனால் குழந்தைங்க வந்து குண்டா இல்லை, கொஞ்சம் உடம்பா இல்லை அப்படின்னாலே ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு பயம் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வர்றது இப்போ சகஜமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஃபைன் லைன். எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் நம்ம 2 ஸ்பெக்ட்ரமும் பார்க்குறோம். ஒரு சைடில் வந்து ப்ரோட்டீன் மேல் நியூட்ரிஷன் பார்க்குறோம், பயங்கர தின்னாக இருக்குது, கேலரிஸ் பத்தாது, ப்ரோட்டீன் பத்தாது, அதனால தே ஆர் நாட் வெரி ஹெல்த்தி. சரிங்களா? ஸோ அது ஒரு ஸ்பெக்ட்ரமில் இருக்குது. இன்னொரு ஸ்பெக்ட்ரமில் வி ஆர் சீயிங் ஓவர் வெயிட் கிட்ஸ் and இப்போ சொன்ன மாதிரி because of inactivity or diet. So it's very important to follow up with your doctor, and the same thing applies. ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இல்லையான்னு ஒரு நம்பர், அந்த வெயிட் நம்பர் மட்டும் எடுத்து வச்சுக்க முடியாது. பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ மசில் இருக்குது, மசில் டு ஃபேட் ரேஷியோ என்ன, அந்த குழந்தை எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, அதெல்லாமும் பார்க்கணும். அண்ட் அடல்ட்ஸுக்கே பேலன்ஸ்டு டயட் இம்பார்ட்டண்ட்னா அப்போ சில்ட்ரனுக்கு வந்து ஐ கான்ட் ஈவன் ஸ்ட்ரெஸ். நம்ம சில்ட்ரனை வந்து நிறைய திங்ஸில் டிசிப்ளின் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்டயாவது ரூடாக பேசினா உடனே வந்து அவங்கள டிசிப்ளின் பண்ணிவிடுவோம். பட் இதே வந்து காய் சாப்பிடலன்னா என் பிள்ளை காய் சாப்பிடல அப்படின்ட்டு விட்டுறணும் நம்ம, என் பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னு. ஸோ அந்த ஹேபிட்ஸ் வந்து சின்ன வயசில் பழக்கி விட்டோம்னா அது இட் பிகம்ஸ் ஈஸியர். அந்த குழந்தைக்கும் ஆஸ் தே கெட் ஓல்டர் இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எல்லாம் பெருசாகிட்டு நான் 40 இயர்ஸ்க்கு அப்புறமா 50 வயசுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் தேவையில்லையே. குழந்தையாக இருக்கும்போது யூ கேன் ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் தீஸ் குட் ஃபுட்ஸ். திணை வர்க்கா இருக்கட்டும், ப்ரௌன் ரைஸாக இருக்கட்டும், லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். கிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி குக் பண்ண வெஜிடபிள்ஸ் அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. பட் இதே வந்து ராவாக கொடுத்தோன்னா, ஒரு குக்கும்பர் கட் பண்ணி கொடுத்தோன்னா அது அப்படியே தேல் ஜஸ்ட் நிபிள் ஆன் இட். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் ஆஸ் தி எஜுகேஷன் பண்ண பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும். கண்டிப்பாக டாக்டர். இப்போ குழந்தைங்களை பற்றி பேசணும், அடுத்து பெண்கள் பற்றி பேசணும். பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பூ பெய்த காலத்துலையா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வரும், இல்லை தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருக்கும்போது இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உடம்பு வந்து பருமன் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான வியாதிகள்லாம் வரும்போது உடல் பருமன் அதிகரிக்கும்? அப்போ நம்ம கவனமாக இருந்து பரிசோதனை செஞ்சுக்கணும். ஸோ நிறைய வந்து ஆக்சுவலி ஒரு விஷஸ் சைக்கிள் மாதிரி. இப்போ பிசிஓடி எடுத்தாலே PCOD has become very very common. Polycystic ovarian disease become very common. So PCOD நால weight gain ஆகும், weight gain நால PCOD வரும். சரிங்களா? So it's a vicious cycle. அது எங்கேயாவது கட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாதான் we can kind of move forward. So especially processed foods சாப்பிட்றதுனால, hormone based foods சாப்பிட்றதுனால women வந்து they start gaining weight. அதனால வந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகிறதுனால அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு வரும். ஒன்ஸ் யூ கெட் தட், திருப்பியும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட், ஆப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகிடும், வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இப்போ நாட் ஓன்லி பிசிஓடினால இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். we're seeing a lot of young couples with infertility. அதே மாதிரி டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், தட் இஸ் டயபெட்டிஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி காமன் ஆகிடுச்சு. இது எல்லாமே இட்ஸ் நாட் லைக் டயபெட்டிஸ், பிசிஓடி, தைராய்டுனால தான் எனக்கு வெயிட் கெயின் இல்லை. இட் ஆக்சுவலி கோஸ் போத் வேஸ். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி கூட இந்த டிசீசஸ் வரும். ஸோ இட்ஸ் லைக் அ சைக்கிள். we need to know, we need to put a stop to the cycle, இல்லைன்னா அது போய்கிட்டு தான் இருக்கும்.
இல்லை டாக்டர், இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது உடல் பருமனாக இருந்தால், பெண்களாக இருந்தால் உடனே போய் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பாருங்கள், தைராய்டில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பொதுவாக நிறைய பேர் கேட்குறது உண்டு. உடனே போய் மருத்துவர்கிட்ட போயிட்டு பரிசோதனை செய்கிறாங்க. கேன்சர் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இல்லை எந்த வியாதி வந்தால் உடல் பருமனோட தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கணும். உடனே உடல் பருமனாக இருக்குது, நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடு போய் உடனே செக் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வியாதிகளில் நம்ம கவனமாக இருக்கணும்? ஸோ this is a very common question. நிறைய பேர் இது வச்சு தான் வருவாங்க. To answer your question very simply, PCOD and thyroid problems are probably the most common causes. ஏன் வந்து women weight gain பண்ணுவாங்கன்னு. These are the medical causes. பட் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ என் கிளினிக்கில் ஒரு 100 பெண்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க வெயிட் கெயினுக்குன்னு, அதில் ஒரு 1 or 2% தான் தைராய்டு ப்ராப்ளமோ பிசிஓடினாலே இருக்கும். மற்ற 97 to 98% வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், டயட், எக்ஸசைஸ், சரியாக தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால்தான் ஆகும். த செகண்ட் திங் இஸ் ப்ரெக்னென்சி அண்ட் தென் அதுக்கப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங். இந்த மாதிரி டைம்ஸில் நம்ம உடம்பு வந்து ஹார்மோன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகும். இட்ஸ் நேச்சர் எப்படின்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் விமென் வில் ஹாவ் அ லிட்டில் பிட் மோர் ஃபேட் கம்பேர்ட் டு மென். சரிங்களா? பிகாஸ் மில்க் ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும், அவங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக இருக்கட்டும். ஸோ தட் இஸ் தேர். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஆப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகலாம், கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அது அப்படியே ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா கூட நம்ம கேர் எடுக்காமல் அதை அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா வெயிட் கெயின் இஸ் கோயிங் டு ஹேப்பன். செகண்ட் திங் இஸ் ஆப்வியஸ்லி பேபி பிறந்த உடனே யூ பிகம் வெரி பிஸி அண்ட் தூக்கம்லாம் சரியாக இருக்காது. அப்புறம் தூக்கத்தையும் மேனேஜ் பண்ணணும், குழந்தை மேனேஜ் பண்ணணும், ஒர்க் இருந்துச்சுன்னா அதையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ நம்ம செல்ஃப் கேர் டேக்ஸ் அ பேக் சீட். So to answer your question, yes, thyroid problems, PCOD, இது எல்லாத்தினால இன்க்ரீஸ் ஆகலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த காசஸ் இஸ் ஸ்டில் ஹவ் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டாக்டர், நீங்கள் பேசும்போது நிறையா முறை சொன்னீங்க உணவு பழக்க வழக்கம் தான் இதுக்கு அடிப்படை காரணம், அதை சரியாக வச்சுக்கிட்டா உடல் பருமன் வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சிலரோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் பண்ணால் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? So exercise and working out is extremely important. It's very very important. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, வெயிட் கெயின் ஆர் ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், எனக்கு எப்படியாவது ஐ நீட் டு லூஸ் வெயிட்னா 80% again is your diet. சரிங்களா? when you think about exercise, so say for example நம்ம வந்து ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு half an hour ஓடுறதுக்கு say for example நம்ம வந்து ஒரு 150 calories அந்த மாதிரி எப்படியோ 30 minutes ஓடிட்டோம், ஒரு approximately 150 calories லூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பார்த்தோன்னா ஒரு மீடியம் சைஸ்டு ஆப்பிளோட கேலரிஸ் இஸ் 130 ஒரு 130 150. சரிங்களா? ஸோ நீங்கள் 30 minutes ஓடுனதுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு ஆப்பிளோட கேலரிஸை தான் நீங்கள் பேர்ன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ நேற்றுக்கு சாப்பிட்ட அந்த 2 slice பீட்ஸா எப்போ பேர்ன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அதுக்கு வந்து மைக்கேல் ஃபெல்ப்ஸாக தான் இருக்கணும். ஃபார் யூ டு ஈட் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை கேலரிஸை வந்து பேர்ன் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் அ லாட் மோர், விச் இஸ் நாட் பாசிபிள் இன் ஆர் ரெகுலர் லைஃப் ஸ்டைல். ஸோ exercise is more to improve your muscle strength, muscle tone, and அதே வெயிட்டுக்கு you will look much better, your clothes will fit better. muscle எப்போ இன்க்ரீஸ்டாக இருக்குமோ பாடி வந்து you look nicer and you're more fit, so you're healthier. சரிங்களா? ஏன்னா உங்களோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், டயபெட்டிஸ் ரிஸ்க் ட்ராப் ஆகும். ஸோ எக்ஸசைஸ்னால த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆர் ஹியூஜ். பட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு டயட் பார்த்துக்காமல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் ஆகணும்னா தட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி ஹேண்ட் இன் ஹேண்ட். டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஃபிட்டாக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், நம்மளுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும், எல்லாம் ஓகே தான். ஆனால் நிறைய பேர் வந்து நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படலாம் விரும்பலை, ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் விரும்பலை, சில டயட்லாம் இருக்குது நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஆன்லைன்லலாம் பார்க்குறாங்க, நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க. நிறையா டயட்ஸ் இப்போலாம் வருதே, அதை பார்த்துட்டு டாக்டர் கேட்காமையும் அவங்களாம் வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் ஆல் தீஸ் ஃபேட் டயட்ஸ் எல்லாருக்குமே வந்து உடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும், உடனே அது நடக்கணும், உடனே வந்து நான் ஒரு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு இவெண்ட் ஏதோ இருக்குது, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக 5 கிலோ லூஸ் ஆகணும். நம்ம எல்லாமே அப்படி தான் யோசிக்கிறோம், நம்மளோட வேர்ல்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் சடன் அண்ட் ஃபாஸ்ட். இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ் ஆர் நாட் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த்.
சரி லுக்ஸ்க்காக மட்டும் பண்ணாலும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லுக் குட் ஃபார் திஸ் இவெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும், இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ்னால என்ன ஆகும்னா, நாட் ஜஸ்ட் ஃபேட் லாஸ், யூ லூஸ் மசில் மேஸ் ஆல்சோ. முன்னாடி சொல்கிற மாதிரி மசில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாடி. மசிலோட இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஸ்டாமினா அதெல்லாம் வரப்போகுது. ஸோ ஃபேட் லாஸோட சேர்த்து மசில் லாஸும் வரும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த பாடி ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் டயர்ட். நீங்களே நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, பயங்கர ரேப்பிட் வெயிட் லாஸ், பீப்புள் ஸ்டார்ட் லுக்கிங் டயர்ட் ஆர் ஓல்ட். நிறைய வாட்டி கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ், ரேப்பிட் வெயிட் லாஸ், ஆல் தீஸ் ஆர் நாட் குட். The second thing is we talk about what's called the V-shaped curve. So rapid weight loss ஆயிடும், பட் அதே மாதிரி வெயிட் கெயினும் ஆகிடும். ஸோ அல்டிமேட்லி நீங்கள் ஒரு 6 months or 4 years 5 years பார்த்தீங்கன்னா you wouldn't have achieved much, because whatever you've lost with that fat diet you end up gaining it again. So there is no magic pill. Ultimately small changes, small habits, healthy habits ஒன்னொன்று அடாப்ட் பண்ணிக்கிட்டு இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. யாருமே உடனே 6 monthsல nobody is going to achieve this. அண்ட் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க, நான் என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகலை, நான் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் இவ்வளோ டயட் பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறாங்கன்னா 6 மாதத்துலேயே எல்லாமே பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹேபிட்ஸை மாற்றி மாற்றி திஸ் இஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. இந்த லைஃப் லாங் ஜேர்னி நம்ம பண்ணோன்னா வெயிட் லாஸ் ஒரு ஹாப்பி சைடு எஃபெக்டாக வந்துடும். வெயிட் லாஸ் உங்களுக்கு கோலாகவே இருக்க வேண்டாம், இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன் ஆன் த சைட். டாக்டர், பொதுவாக மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, உடல் பருமன் அதிகமாகும். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வுகள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது ஆக்சுவலி ஆப்பிடைட்டை 2 விதத்துலேயும் எஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு கம்ப்ளீட் லேக் ஆஃப் ஆப்பிடைட் வரும், சில பேருக்கு இன்க்ரீஸ்ட் ஆப்பிடைட், இன்க்ரீஸ்ட் கிரேவிங்ஸ் இதெல்லாம் வரும். So since we are on the topic of obesity, I guess increased appetite பற்றி பேசலாம். Appetite சாப்பிட்றது is not just based on a person's genetics and not only just on diet or exercise. It's based on a lot of things. One is mood. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எப்படி இருக்கோம், are we feeling sad, are we feeling depressed? That also affects your sleep cycles. So சரியாக தூங்கலைன்னா you tend to feel tired. டயர்டாக எப்போ ஃபீல் பண்ணுறோமோ நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்டுக்கு தான் ரீச் அவுட் பண்ணுவோம். கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் டிப்பிக்கலி இட்ஸ் அ ஹை ஃபேட் ஒரு ஹை கார்போஹைட்ரேட் பேஸ்ட் ஃபுட். அது தயிர் சாதமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்கராக இருக்கலாம். ஸோ lack of sleep, increased stress will definitely affect your appetite and can cause weight gain. Also with stress hormone அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும், it's called cortisol. ஸோ அதனால் ஃபேட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தி ஆகிடும், சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இட் ஆல் கம்ஸ் இன் அ சைக்கிள் அகேன். டாக்டர், இவ்வளோ வியாதிகள் உடல் பருமனால் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக எல்லாருமே எந்தெந்த வயதில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கவனம் செலுத்தணும், எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை அவங்க போய் ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும்? இப்போ சொன்னீங்க ஃபேட் லெவல் பார்க்கணும், மசில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? எந்த வயதினர் எந்த வயதுலேருந்து நம்ம கரெக்டாக செக் பண்ண ஆரம்பிக்கணும்? ஸோ பேசிக் ஸ்க்ரீனிங் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்மளோட சுகர் லெவல், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், மேல் ஃபீமேல் எல்லாம் பார்க்காம ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த 3 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3த்தோட ஸ்க்ரீனிங் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஆஸ் ஏர்லி as 2025லேயே ஆரம்பிக்கணும். 20-25 வயசில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, ஃபிட்னஸ் ஓகேயாக இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்ரி இயர் அந்த வயசில் எவ்ரி இயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எவ்ரி 3 to 5 years ஒரு மானிட்டரிங், ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணால் போதும். இதுவே ஆஸ் வி கெட் ஓல்டர் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகிடும். டிப்பிக்கலி ஆஃப்டர் 40 again you have to be very careful. பட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம இந்தியன் ரேஸில் நம்ம we are seeing a lot of diseases. ஹார்ட் அட்டாக்ஸ் at such a young age, strokes at such a young age நம்ம இந்தியன் ஜெனட்டிக்ஸில் தான் பார்க்குறோம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்க்ரீனிங் 20 or 25 இயர்ஸில் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா அட்லீஸ்ட் 30க்கு அப்புறமா ஒன்ஸ் எவ்ரி 2 to 3 years இந்த 3 பேராமீட்டர்ஸாவது நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்.
டாக்டர், இந்த உடல் பருமன் எதனால வருது, யார் யாருக்கெல்லாம் வரும், அதனால என்னென்ன பிரச்சனை, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சில பேருக்கு வந்து பரம்பரையா வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது இருக்கும். தாத்தா அப்பா அப்படியே அவங்களுக்குன்னு வரிசையா அந்த உடல் பருமன் சார்ந்து பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுமா? எல்லாருக்குமே அது மாதிரி வாய்ப்பு அமையுமா? அதாவது பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி வெயிட் கெயின் இருக்குமா? இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ் வந்து டெஃபினட்டாக பிளேஸ் அ ரோல் இன் வெயிட் கெயின். ஒரு பேரண்ட் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க இல்லை ஒபீஸாக இருக்காங்கன்னா குழந்தைக்கு there is actually a 40% chance of increase in being overweight or obese. இதே வந்து 2 பேரண்ட்ஸும் ஒபீஸ்னா குழந்தைக்கு 80% chance of being overweight or obese இருக்குது. ஸோ ஜெனட்டிக்ஸ் does play a role. However, ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம். அந்த குழந்தை வந்து அந்த அப்பா அம்மா எப்படி சாப்பிட்றாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், என்ன செலெக்ஷன் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ், எவ்வளோ செடென்ட்ரியாக இருக்காங்க, சாப்பிட்டதுக்கப்புறமா 30 நிமிஷம் நடக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லைன்னா உடனே வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்து டிவி பார்க்குறாங்களா. இது எல்லாமே ஆல்சோ த சைல்ட் லேர்ன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஸோ எடுக்கிற ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லை, த சைல்டு வந்து பேரண்ட்ஸை பார்த்து நிறைய திங்ஸ் கற்றுப்பாங்க. பட் ஆனால் அதனால தான் ஃபேமிலியில் யூ டென் டு சி ஒரு பேரண்ட் வர்சஸ் 2 பேரண்ட்ஸ் வில் டிப்பிக்கலி சி குழந்தைக்கு அந்த ஒபிசிட்டி சான்சஸ் ஹையாக இருக்கிறது. டாக்டர், உடல் பருமனால ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க. ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதை பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? ஸோ இது பயங்கர இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். டைப் ஆஃப் ஃபேட், எப்படி எந்த விதத்தில் ஃபேட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஊரில் எஸ்பெஷலி ஆப்பிள் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருந்தாலும் தொப்பை இருக்கும், சரிங்களா. ஸோ அது பேர் தான் ஆப்பிள் ஒபிசிட்டி. ஸோ ஜஸ்ட் ஒரு வெயிட் as a நம்பர் பார்க்காம வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ, இந்த ரேஷியோ கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரேஷியோ ஹையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, ஸ்ட்ரோக் ரிஸ்க், டயபெட்டிஸ் ரிஸ்க், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. நம்ம ஆக்சுவலி பார்த்தோன்னா சூமோ ரெஸ்லர்ஸ் பயங்கர குண்டாக தான் இருப்பாங்க. பட் இவங்க வந்து ஆக்சுவலி தே ஹாவ் அ வெரி ஹெல்த்தி டயட் அண்ட் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அவங்களோட ரிஸ்க், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஆக்சுவலி கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபேட் எல்லாமே சப்க்யூட்டேனியஸ் ஃபேட். இதே வந்து இந்த ஆப்பிள் ஒபிசிட்டி, இந்த வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோவில் ஏன் இம்பார்ட்டண்ட்னா, இட்ஸ் கால்ட் விசரல் ஃபேட். தட் இஸ் நம்மளோட ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிற கொழுப்பு. ஸோ எப்போ வந்து நம்ம ஆர்கன்ஸ், நம்ம மெயின் ஆர்கன்ஸ், லிவர், ஸ்டமக், இன்டெஸ்டைன்ஸ், இதுக்கு சுற்றி இருக்கிற ஃபேட் ஜாஸ்தி ஆகுதோ, இது பேர் விசரல் ஃபேட், நம்மளோட மெட்டபாலிக் டிஸார்டர்ஸோட ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஊர் எஸ்பெஷலி நம்ம பார்ப்போம், ஒல்லியாக இருந்தாலும் அவங்களோட மெட்டபாலிக் டிஸார்டர்ஸோட ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. டாக்டர், இந்த உடல் பருமனால நிறைய வியாதிகள் பற்றி சொன்னீங்க நீங்கள். ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரக்கான வாய்ப்புகள் அதிகம்னு. ஆனால் பொதுவாக சொல்கிற பிரச்சனை இந்த மூட்டு வலி, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி வர பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். வயதானவங்களுக்கு வரும், வயது குறைவாக இருக்கிறவங்களுக்கும் வெயிட் காரணமாக வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்த்து எந்த மாதிரியான இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அவங்க குறைக்காமல் இருந்தாங்கன்னா? அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தீர்வுகள்லாம் கொடுக்குறீங்க? உணவு முறையில் மட்டும்தான் தீர்வுகள் இருக்கா, இல்லை மருந்துகளில் குறைக்கலாமா, இல்லை உடற்பயிற்சி மூலமாக குறைக்கலாமா, எப்படி? ஸோ கட்டாயமாக வெயிட் கெயின் ஆச்சுன்னா ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே காமன். நீ பெயின் வர்றது, நாட் ஜஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ், நீக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டெண்டன்ஸு இது எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ சான்சஸ் ஆஃப் நீ பெயின், ஹிப் பெயின் இது எல்லாமே காமன் ஆகிடும். அந்த டைமில் வந்து சரி ஸ்டேர்ஸ் ஏறினா உங்களுக்கு முட்டு வலிக்குதா, ஸ்டேர்ஸ் ஏறாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம், இல்லை நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மசில்ஸ் வந்து யூஸ் ஆகாது. எந்த மசில் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அது ஏட்ரோஃபி ஆகிடும், அது கம்மி ஆகிடும். ஸோ திருப்பி வந்து யூ ஆர் பேக் இன் டு தட் சைக்கிள். நிறைய நடக்க மாட்டீங்க, அதனால மசில்ஸ் கம்மி ஆகிடும். மசில்ஸ் கம்மி ஆக ஆக வெயிட்டும் ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் நம்ம இப்போ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மசில்ஸ் வந்து நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்ம சாப்பாடே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கார்போஹைட்ரேட் சென்ட்ரிக்காக இருக்கும். இட்லி, தோசை, இட்லி சட்னி சாப்பிட்லாம், சாதம் சாப்பிட்லாம். பட் அதே வந்து நம்ம சுண்டலோ, பருப்பு, ஸ்ப்ரவுட்ஸு இதிலெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ திங்க் ஈட்டிங் த ரைட் ப்ரொப்போர்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வரும்போது மருந்து நிறையா இருக்குது.
டைரெக்டாக முட்லேயே இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த வலி குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கும். பட் அல்டிமேட்லி அந்த மூட்டு வலி, அது பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி, இந்த எக்ஸசைசஸ் இதெல்லாமும் இம்பார்ட்டண்ட். டாக்டர், நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் இருக்கோம். நேயர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு சொல்லுங்கள். ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து வெயிட் ஆஸ் அ நம்பருன்னு பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ கெயின் பண்ணியிருக்கேன், 1 கிலோ லூஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பார்க்காதீங்க. ஐ கெஸ் திருப்பி சொல்லியிருக்கேன், டயட், எக்ஸசைஸ், பட் அல்டிமேட்லி இட்ஸ் அ லைஃப் ஜேர்னி. எதுவுமே 6 மாதத்தில் பண்ணி முடிக்கணும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் அ லைஃப் ஜேர்னி. எவ்ரி 2 months ஒரு நியூ ஹெல்த்தி ஹேபிட் அடாப்ட் பண்ணிக்கோங்க, அதில் போங்க. ஃபேட் டயட்ஸ், கீட்டோ டயட், பேலியோ டயட், இது எதுவுமே ஒரு ஷார்ட் டைமில் இட்ஸ் நாட் வெரி ஹெல்த்தி. ஸோ மெயினாக வந்து நீங்கள் என்ன பாருங்கள், உங்களோட பிளேட் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா, yellow, green, red, white எல்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஹெல்த்தி பேலன்ஸ்ட் மீல். அண்ட் இந்த ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் மட்டுமே இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் பார்த்துக்கோங்க, பசங்களுக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ ஐ திங்க் தட் வெயிட் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணாலே பாதி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இந்த மாதிரி டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே குறையிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டாக்டர், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களோடையும் எங்கள் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.